நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு ஆக்சிடென்ட் கேஸை விசாரணை பண்றதுக்காக இப்படி நீங்க மனு எல்லாம் கொடுக்க தேவையே இல்லை. அவங்களுக்கு வேண்டியவங்க ஆரம்பத்திலே சந்தேகம் சொல்லியிருந்தா நாங்க அப்பவே விசாரிக்க ஆரம்பிச்சிருப்போம். சம்பந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்ததுனால தான் நாங்க இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு மட்டும் இல்ல, சில சந்தேகங்களை சொன்ன அவங்க தாய்மாமனை மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம தடுத்துட்டாங்க. அப்போ நீங்க சொல்ல வர்றது விஜயலட்சுமியோட மரணத்துக்கு காரணம் அவங்க பசங்களா கூட இருக்கலாம்னா? பெத்த தாயவே அவங்க கொல்லுவாங்கங்கிற சந்தேகம் எனக்கு இல்லை. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க யாரையோ காப்பாத்த முயற்சி பண்றாங்க. விஜயலட்சுமியோட முக்கியமான எதிரியா நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் இந்த பசங்களுக்கு ஏதாவது பந்தம் இருக்கா? அப்படி இருக்குன்னா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விஜயலட்சுமிக்கு எதிராக மாறுறதுக்கு என்ன காரணம்? இந்த 3 கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும்னா உங்களோட இந்த புகார்ல உண்மை இருக்குன்னு நானும் சொல்லுவேன். பதில நான் சொல்றேன் சார். அந்த வாசவன் தான் அம்மாவோட முக்கியமான எதிரி. அந்த ஆள் அம்மாவோட சின்ன பையனோட பொண்டாட்டியோட அப்பா. என் தங்கச்சிய கொடூரமா கொன்ன சிவராஜனோட அப்பா. அப்பாவும் தங்கச்சியும் செத்து போனதுக்கு அப்புறமா அனாதையா இருந்த என்ன அம்மா பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் அம்மாவோட எதிரி ஆயிட்டாங்க. அப்பாவோட 2வது பொண்டாட்டியோட மகளை அம்மா பாதுகாக்கிறதுனால அது அவங்களுக்கு அவமானமா இருக்கு. அவங்க பசங்க வைராகத்துக்கு காரணமா இருக்கும்போது என் தங்கச்சிய நாசம் பண்ணது சிவராஜங்கிற உண்மைய அம்மா கோர்ட்ல சொல்லக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சது அந்த வாசவன் தான். வாசவனோட மகனுக்கு எதிரா இருக்கிற ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு விஜயலட்சுமி வக்கீல பார்த்துட்டு வரலான்னு போகும்போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவ வக்கீல பார்க்க முடியாமையே போயிடுச்சு. அவகிட்ட இருந்த எல்லா ஆதாரங்களும் காணாம போயிடுச்சு. ஃபாரன்சிக் லேப்ல இருந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஆதாரங்கள் தான் அது எல்லாமே. கோர்ட்ல அதை எப்படியாவது சேர்த்திருந்தா நிச்சயமா சிவராஜ் கொலை கேஸ் மறு விசாரணைக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அசோகனுக்கு நீதியும் கிடைச்சிருக்கும். இந்த விவரமெல்லாம் விஜயலட்சுமியோட ஆக்சிடென்ட் கேஸை விசாரிச்ச எஸ்ஐ சதானந்தத்துக்கு தெரியுமா? அந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும் சார். மேலங்குளத்துக்காரங்களுக்கும் வாசவனுக்கும் அந்த ஆள் கூட்டாளி சார். அவங்களுக்காக இந்த பொண்ணை அந்த ஆள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் சார். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாள் இவளை எஸ்ஐ சதானந்தம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக முயற்சி பண்ணும்போது நாங்கள் தான் சார் தடுத்தோம். அந்த ஆஃபீஸரை இதுலேருந்து நீக்கிட்டு ஒரு நல்ல விசாரணை பண்ணணுங்கிறது தான் சார் எங்களோட ஆசை. அப்போ தான் சார் இந்த கேஸில் ஒரு பலன் கிடைக்கும். புகாரில் நீங்கள் அதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்கல்ல. என்ன இருந்தாலும் இன்னைக்கே நான் எஸ்ஐயோட கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஆள் விஜயலட்சுமி காணாமல் போன உடனே இந்த பொண்ணை தானே அரெஸ்ட் பண்ணாரு? ஆமாம் சார். அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால தான் கிருஷ்ணாவை அவங்க விட்டாங்க சார். அன்னைக்கு நான் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மேலங்குளத்துக்கு தான். அங்க வச்சு போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி மேலங்குளத்து ஆம்பளைங்களும் வாசவனும் சேர்ந்து என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. என்னை அடிச்சு நான் மயக்கமாகி விழுற வரைக்கும். இவ்வளவு நடந்திருந்தோம் எதுக்காக நீ இது வரைக்கும் இந்த புகாரை யார்கிட்டயும் சொல்லல? யார் மேல சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும்? இப்ப இவங்களோட உதவியால மட்டும்தான் நாங்க உங்க முன்னாடி வந்து இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். யாரும் இல்லாதவங்களோட பிரச்சனையை கேட்க யாருக்கும் இஷ்டம் இல்லை சார். நீங்களாவது எங்களை கைவிடாம இருந்தா போதும். விஜயலட்சுமியோட கேஸை போலீஸ் கண்டிப்பா விசாரிக்கும். அது ஒரு கொலையா இருந்துச்சுன்னா உண்மையை வெளியே கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, எஸ்ஐனால ஏற்பட்ட பிரச்சனைகளை நாங்க விசாரிச்சு நடவடிக்கையும் எடுப்போம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.
தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். என் மருமக விஜயலட்சுமி எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கா. அந்த மாதிரி இருந்த ஒருத்திக்கு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கவே கூடாது சார். அதை யாரு செஞ்சாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி போலீஸ்லயும் சில புல்லுருவிகள் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய நல்ல போலீஸ்காரங்க சத்தியத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவங்கள தான் இன்னும் இருக்காங்க. அது லேட் ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். போதும் சார், அது போதும். ம் சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ம் சரிங்கப்பா, நான் சொல்லிடுறேன். இந்த விஷயத்துல உங்களை விட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இங்க இருக்கிறவங்க தானே. நாம சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? சரிங்கப்பா. அந்த டிஒய்எஸ்பி எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்காராமா. அம்மாவோட ஆக்சிடென்ட் கேஸ்ல எஸ்ஐ சதானந்தத்துக்கு பதிலா வேற யாரையோ போட போறாங்களாம். மாமா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எல்லாத்தையும் அப்பா உங்களுக்கு தானே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதனால உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையே. மாமா அப்படி சொன்னாரா? எதுக்குங்க அப்பா வாயால கண்டதையும் கேட்கணுமா என்ன? அதுக்கு முன்னாடி நீங்க எதையாவது பண்ணலாம்ல. நீ சொல்றத பார்த்தா நாங்க எதுவுமே பண்ணாத மாதிரில தோணுது. நீங்க என்னதான் பண்ணீங்க? அம்மா செத்ததுக்கு அப்புறம் அம்மாவோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதுக்காக அந்த வீட்டுக்கு போய் பத்திரத்தை தேடினீங்க. அது கிடைக்காம போனதுனால வீட்டை பூட்டிட்டு இங்க வந்துட்டீங்க. பாரு, அந்த வீட்டை ஒன்றும் நாங்கள் சும்மா பூட்டிட்டு வரல. அவளையும் பாட்டியும் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தான் பூட்டிட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு ஆதரவு இல்லாம பண்ணது நமக்கு நல்லது தானே? என்ன நன்மை? அவள் நடு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு உதவி பண்றதுக்காக ஆளுங்க நிறைய செஞ்சிருக்காங்க. அதனாலதான் என்னமோ உங்க அம்மாவோட ஆக்சிடென்ட்ட கொலைகேஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண போறாங்க. அதுக்கு எதுக்கு தார நம்ம பயப்படணும்? அம்மாவோட சாவு ஆக்சிடென்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் என்கொயரி பண்றதுனால அது ஒரு கொலைகேஸாவோ அந்த பழியோ நம்ம மேல வரவே வராது. அப்படி இருக்கும்போது அவங்க என்கொயரி பண்ணட்டும். நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. உங்க 3 பேருக்காகவும் எங்க அப்பா ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டுக்கு போய் அவங்கள மிரட்டிட்டு வந்திருக்காரு. அவங்களோட பிசினஸ் தடுக்கிறதுக்காக நிறைய வேலைகளை பண்ணிருக்காரு. கேஸ் என்கொயரி பண்றவங்க உங்க அம்மாவோட சாவுக்கு இதை சம்மந்தப்படுத்தி பார்த்தாங்கன்னா என்னோட அப்பாவையும் சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க. இது வரைக்கும் எங்க அப்பா எந்த கேஸ்லயுமே குற்றவாளியா மாட்டினதே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக எங்க அப்பா அப்படிப்பட்ட கெட்ட பேரை சுமக்கணுமா என்ன? அப்படின்னா எங்க அம்மா விஜயலட்சுமி மரணத்தை பத்தி போலீஸ் விசாரணை பண்ணக்கூடாது, அதை தானே பண்ணணும்? ஆமா. அப்படி ஒரு என்கொயரி நடக்காம இருக்கணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது. உங்களால அந்த பொண்ணை கொல்ல முடியாதாங்க? அதாவது அது ஒரு ஆளை நம்ம கொண்டுட்டோம்னா அந்த கொலைகேஸில் ரொம்ப ஈஸியாக நம்மளை பிடிச்சிருவாங்க தாரா. தேவையில்லாமல் எங்கேருந்தோ வந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம வாழ்க்கையை ஏன் தொலைக்கணும்? அவளை நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக, இன்ச்சு இன்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவ சாகணும். அதை நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் தாரா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோம். வாங்க பாட்டி, இதுதான் கடை. இதுக்கு மேலே தான் ப்ரொடக்ஷன். உங்கள் சொந்த கடை மாதிரி நினச்சிக்கிட்டா போதும். வாங்க. அட வந்துட்டீங்களா? நீங்கள் இங்கே வரேன்னு ஜாஸ்மின் என்கிட்ட சொல்லியிருந்தா. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும்மா. நாங்க ஒன்றும் சொந்தக்காரங்க இல்லையம்மா. உங்க கம்பெனியில என் பேத்திக்கு ஒரு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம். உங்க உதவியை எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். ஐயோ, என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த மோகன்தாஸ் மாதிரி நல்லவங்களால தானே நான் இப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். நானும் இந்த கம்பெனிக்கு ஒரு வேலைக்காரி தான். என்ன மாதிரி சில பொண்ணுங்கள்லாம் இந்த கம்பெனியால தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா. வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்கள நாங்கள் கண்டிப்பாக வேலைக்கு சேர்த்துப்போம். நீ தானே கிருஷ்ணா? ஆமாக்கா. மோகன்தாஸ் சொல்லியிருந்தாரு. நான் தான் ஆனி. இது என்னோட ஒரே ஒரு பொண்ணு மினிக்குட்டி.
ஹாய் செல்லோ, ஸ்கூல் படிக்கிறீங்களா? யூகேஜி படிக்கிறேன். நீங்க? என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் நான் இந்த மினிக்குட்டி கூட இங்கே தான் இருப்பேன். எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிரேசி பாட்டி, கிரிஜா ஆண்டி, அப்புறம் ஜாஸ்மின் அக்கா. இவளுக்கு ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை விட இங்க இருக்க ஸ்டாஃபுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். புத்திசாலியா இருக்கியே. பாட்டி, நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த அளவுக்கு அழகான பாட்டியை நான் இப்பதான் முத பார்க்கறேன். இந்த சுட்டி பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. ஆனி, கிருஷ்ணாவை உனக்கு பிடிச்சிருக்கா? இது என்னங்க கேள்வி? எனக்கு பிடிக்காத ஆள நீங்க என்ன கூட்டிட்டு வருவீங்களா என்ன? வாங்க வாங்க பாட்டி, இங்க நாங்க என்ன வேலை செய்யறோன்னு உங்க 2 பேருக்கும் சுத்தி காட்டுறேன். கிருஷ்ணா, உனக்கு வேலை பிடிச்சிருந்தா நீ இங்கேயே வேலை செய்யலாம். வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க பாட்டி. இதுதான் வீடு, பிரபாகரன் அண்ணனோட பழைய வீடு. இந்த ஊர்லயே அவர் தான் நிறைய வீடுகளை வாடகைக்கு விட்டுருக்காரு. எங்க எந்த வீட்டையெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கோம்னு மாசம் ஆனா வாடகை வரும்போது தான் அவராலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த இடம் நல்லா தான் இருக்கு. வீட்டை உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாமே. பிரபாகரன் முதலாளி இங்க இருக்கிறதா தானே என்கிட்ட சொன்னாரு. இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது பாட்டி. நாம இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் பிரபாகரன் முதலாளி வந்த பிறகுதானே மீதி விஷயங்களை பேசி நம்ம அக்ரிமெண்ட் போட முடியும். அவர் வராரு. அவருக்கு தற்பெருமை ரொம்ப அதிகம். அவரை பத்தி நம்ம பெருமையா பேசினா வாடகையும் அட்வான்ஸுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. வணக்கம். வணக்கம் பிரகாஷ், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்போதான் நாங்க இங்க வந்தோம். இவங்க தான் நான் சொன்ன பார்ட்டி. வணக்கம். வணக்கம். என்னுடைய வீடுன்றதுனால சொல்லல, நல்ல ஐஸ்வர்யம் நிறைஞ்ச வீடு. நான் ஆரம்பத்தில் இங்கே தான் குடியிருந்தேன். இங்கே தங்கினவங்க எல்லாருமே சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் இருப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரிதான். இந்த வீட்டில் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த ஏரியா முழுக்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் தங்கியிருக்க வீட்டுக்கு இங்கிருந்து நீங்க நடந்தே வந்துடலாம். அப்புறம் என்னோட ஒரு கண்ணு இங்கே தான் இருக்கும். இவங்க பாவப்பட்டவங்க முதலாளி. வாடகை அட்வான்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொடுக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா 15,000 ரூபா அட்வான்ஸு, 5,000 ரூபா வாடகை. இந்த காலத்தில் இவ்வளவு குறைவா இப்படி ஒரு வீடு எங்கே கிடைக்கும்? அடடா, இவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்லையே தம்பி. ஆமா முதலாளி, வாடகை ஒரு 3000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். 3000 ரூபாயா? ஏமா என்னம்மா சொல்ற? சரி, உனக்காக வேணா ஒரு 4,000 ரூபாய் வாடகையும் 14,000 ரூபாய் அட்வான்ஸா நம்ம முடிவு பண்ணிடலாம். அதுக்கு மேல குறைக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்க வீட்டை திறந்து உள்ள பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். இதுக்கு கம்மியாக அந்த ஆள் கொடுப்பாருன்னு எனக்கு தோணலம்மா. வேலை கிடைச்சா வாடகை கொடுத்துடலாம். ஆனா 14,000 அட்வான்ஸுக்கு என்ன பண்றது? இத வச்சுக்கப்பா. இத அடகு வச்சு 15,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு வா.
அட்வான்ஸை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்துல பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். பாட்டி இதை நீ வச்சுக்கப்பா. இந்த மாதிரி தேவைக்குத்தானே நகையெல்லாம் நாம வச்சிருக்கோம். என்ன உள்ள வரலையா? தேவைக்கேத்த பர்னிச்சரும் பாத்திரங்களும் நானே வாங்கி போட்டிருக்கேன். நீங்க சும்மா வந்தா போதும். வேற என்ன பிரச்சனை? நாங்க முடிவெடுத்துட்டோம் முதலாளி. இந்த வீடு எங்களுக்கு வேணும். அப்படிதான் சொல்லணும். அப்புறம் என்ன, வலது கால் வச்சு உள்ள வாங்க. வாங்க பாட்டி போலாம். வாமா. என்னையா, நான் ஒரு மீட்டிங் போகணும்னு கிளம்புனேன். நீ எதுக்காக என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? என் நிலைமை ரொம்ப சிக்கலாயிடுச்சு முதலாளி. எனக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபரோ அல்லது சஸ்பெண்டோ கண்டிப்பா கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். உடனே திடீர்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா என்ன? டிஒய்எஸ்பிக்கு கொடுத்த மனுவில் எந்த விசாரணையும் சதானந்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆக்ஷன் கமிட்டி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க முதலாளி. என்ன கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக சொல்லி மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படின்னா பிரச்சனை பெருசா ஆகும் போலயே. ஆமா, என்னை காப்பாத்துங்க முதலாளி. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க என்னை காப்பாற்றணும். உங்களுக்கு நிறைய மந்திரிகளோட சப்போர்ட் இருக்குல்ல. அதுக்கு மந்திரிகளை போய் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண முடியுமா என்ன? எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணாவ கொஞ்சம் ஊருக்காரங்களை சேர்த்துக்கிட்டு அவ பண்ற இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நான் யாருக்கிட்டையும் உதவியெல்லாம் கேட்க முடியாது. அப்படின்னா நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வேணாமா முதலாளி? என்கொயரி வந்துச்சுன்னா நான் மட்டும் இல்ல, நீங்களும் மாட்டுவீங்க. நானா? எனக்கு எதிராக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா என்ன? உங்களுடைய பேரை அவங்க சொல்லவே இல்லை. ஆனா விஜயலட்சுமியோட எதிரிங்களுடைய பட்டியல் போட்டா போலீஸுக்கு முதல்ல கிடைக்கிற பேரு அது உங்க பேரா தான் இருக்கும் முதலாளி. நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் கணக்கு சொல்லி நீ பணத்தை வாங்கியிருக்கலையா? பண்ண வேலைக்கு நீ பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா அதை சாக்கு வச்சு என்னெல்லாம் ரிஸ்க் வருதோ அதை நீ தான் ஏத்துக்கணும். இந்த கேஸ் விஷயமா எனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நீ தான் காப்பாத்தணும். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க? இங்க பாருங்க முதலாளி, நான் டியூட்டியில இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என்னை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு விசாரணை வந்ததுன்னா என்னால என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாவது இந்த ஊர்ல தான் போஸ்டிங் கிடைக்கணும். இது வரைக்கும் இருந்த இடத்துல என்னால இருக்க முடிஞ்சா மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதலாளி. இப்ப நீ ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டு வா. அதுக்கு இடையில என்னால என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் விஜயலட்சுமி மரணம் சம்பந்தமா எந்த ஒரு என்கொயரியும் வரக்கூடாது. அதுக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு நீ யோசனை பண்ணியா? என் தலையில தொப்பி இருந்ததுன்னா என்னால நிறைய வேலைகள் பண்ண முடியும். விஜயலட்சுமியோட கேஸ்ல பெத்த பசங்களே மாட்டினாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராம நான் பாத்துக்கிறேன். முதலாளி, இந்த சதானந்தத்தை நம்புங்க. நீங்க குடிவரத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நல்ல நாள் தான். இந்த வீடு முழுதும் சுத்தம் பண்ணி தொடச்சு வைக்க நான் 2 பேரை வர சொல்லியிருந்தேன். அவங்க இது வரைக்கும் வரல. அதெல்லாம் பரவாயில்ல முதலாளி. இது நாங்க இருக்க போற வீடாச்சே, நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம். ஆமால்ல, உன் மனசு பிரகாரமே பண்ணு. இந்தாங்க தம்பி, நீங்க கேட்ட அட்வான்ஸ் பணம் இதுல இருக்கு. இதை கொடுத்துட்டு தான் நீங்க உள்ள போகணும்னு நான் ஒன்றும் சொல்லலை. முக்கியமா சொல்லணும்னா மோகன்தாஸ் சொன்னதுனால தான் இந்த வீட்டையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். அப்படின்னா நாம ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாமா? எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அக்ரிமெண்ட், ஆதார் கார்டு எதுவும் தேவையில்லை. நான் இந்த பாட்டியவும் இந்த பொண்ணையும் முழுசா நம்புறேன். ஒருவேளை என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். எங்களுக்கு அப்படியெல்லாம் தோணலப்பா. எழுதி வைக்கிற அக்ரிமெண்ட்டை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற வாக்கு தான் முக்கியம். அதுதான் வேணும். அதேதான். அப்புறம் என்ன,
இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கட்டுமா? அட கொண்டு போய் சரி, உள்ள வைங்க. வைக்கிறேன். ஆ. மோகன்தாஸ் வாங்க, எடுத்து உள்ள வைக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு வச்சுட்டு பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் இங்க இருந்து போனா போதும். எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா? ஆ, ஆ. இந்தாங்க பாட்டி, நீங்க கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கிக்கங்க. கிருஷ்ணா, நீ வாங்கிக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.